ஹாய் காய்ஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அடாப்ஷனுக்கு இருந்தால் கொடுங்க சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போதைக்கு என்கிட்ட அடாப்ஷனுக்கு இல்லைங்க. எனக்கு வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஒருத்தவங்க கேட்டதுக்கப்புறம் என்னடா இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ஓப்பனாக ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறதே 3 பர்ஷன், 3மே ஃபீமேல் பர்ஷன். அவங்க வந்துட்டு மேல் பர்ஷன் இருந்தால் தான் குட்டி போடுவாங்க. இப்போதைக்கு வந்துட்டு இவங்களே 3 வயசு 2 வயசு குட்டிங்க தான். இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் குட்டி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பர்ஷியன் கேட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரமாக யாருமே அடாப்ஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னா பர்ஷியனோட ப்ரைஸ் வந்துட்டு வெளியே பார்த்திங்கன்னா பெட் ஷாப்பில் இல்லை ஏதாவது ஆன்லைனில் இந்த மாதிரி பார்க்கும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா வரைக்கும் வெளியே விற்கிறானுங்க பர்ஷியன் கேட்டை. இதில் வந்து பர்ஷியன் கேட் பற்றி தெரியாமல் நிறைய பேர் அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுறாங்க. உண்மையாலுமே பர்ஷியன் கேட் வாங்கும்போது சூதனமாக இருந்துக்கணும். நிறைய பேர் 7,000 3,000 5,000 இந்த மாதிரி ரேஞ்சில் கூட கொடுப்பாங்க. அந்த கிட்டன்ஸ்லாம் வேக்சின் போடாத கிட்டன்ஸாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா 1 மாதம் 2 மாதம் கிட்ட ஆகும்போது தான் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதா, அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ சில பூனைங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் கூட இருக்கும். அப்புனுக்கு வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சிச்சு. ஸ்கின்னில் பார்த்திங்க அப்படின்னா முடியெல்லாம் கொட்டிடும், ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும் அவங்களுக்கு. இந்த ப்ராப்ளம்லாம் உடனே சரியாகாது. அது ஒரு 3 மாதம் கிட்ட நல்லா ரெகுலராக மெடிசன் போட்டுகிட்டே இருந்தால் தான் சரியாகும். அப்புனு வாங்கிட்டு வந்துட்டு 2 மாதம் கிட்ட ஆகுது. இன்னமும் அவனுக்கு வந்து காது ப்ராப்ளம் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் கொஞ்சம் அடம் பிடிச்சி தான் என் ஹஸ்பண்டை வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது புரண்டெல்லாம் வாங்கினேன். அவரும் ஆசையாக வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கிட்டன் இறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன், அவசரப்பட்டு செலவு வச்சுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு அவசரப்பட்டு அமௌண்ட் கொடுத்தெல்லாம் வாங்காதீங்க பர்ஷியன் கேட்டை. அதே மாதிரி கம்மி ரேட்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இன்னொரு லாங் வீடியோ நான் போடுறேன். அதே மாதிரி இப்போ ஹைனாக்கு எவ்வளோ முடி கொட்டியிருக்கு பாருங்கள், கழுத்துக்கிட்டெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நார்மல் கிட்டன் மாதிரி நாங்கள் வளர்த்திட்டோம். அதாவது 3 வருஷமாக ஹைனா இருக்கிறான். பால் குடிக்கிறது, கோழி தலை சாப்பிட்றது, ஃபுட்டும் சாப்பிடுவா, கேட்கான ஃபுட்டும் சாப்பிடுவா, அதுவும் பண்ணுவாள், எல்லாமே பண்ணுவாள். எதனால் இவளுக்கு முடி கொட்டுச்சுன்னே எங்களுக்கு வந்து ஃபைன் பண்ண முடியல. இந்த மாதிரி பர்ஷியனுக்கான விஷயங்கள் பண்ணாமல் நார்மல் கிட்டன் மாதிரி வளர்த்துனோன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிடும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா?